ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். பாப்பா வந்து 4 o'clock எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே கிளைமேட் ரொம்பவே வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால சீக்கிரமாக இப்போ வந்து டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. ஈவினிங் பாப்பா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. எழுந்ததுமே பாப்பா வந்து அந்த தூக்க கலக்கத்திலே இருந்தாங்க. பட் மேலே வந்ததுமே வந்து அவ்வளோ ஜாலியாகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்காது. பட் டெரஸ் கூப்பிட்டு போனாலுமே இல்லைனா வந்து வெளில போனாலுமே வந்து இப்போலாம் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாகிடுறாங்க. இல்லைனா அவங்க அப்பாலாம் எங்கேயாச்சும் கடைக்கு போகலன்னா கூப்பிட்டு போகலன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. மேலே கூப்பிட்டு வந்தாலே பாப்பாவுக்கு வந்து ஜாலி தான். பட் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் கொஞ்சம் வந்து ரொம்பவே சேடாக இருக்குது. தூங்க கலக்க கூட இல்லை பாப்பாவுக்கு. ரொம்பவே ஜாலியாகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து தாயரா பாப்பாவுக்கு வந்து 1 year ஆனதுனால ஸோ கவு மில்க் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி 4 times மேலே கொடுத்துட்டேன் நான் பாப்பாவுக்கு. ஸோ அந்த வீடியோ தான் உங்களை ஷேர் பண்ண போகிறோம். இந்த மில்க்கை வந்து நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு டைம் மட்டும்தான் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ மட்டும் பாப்பாவுக்கு வந்து ஈவினிங் டைம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஆவின் பால் தான் கொடுக்க போகிறோம். ஸோ சென்னையில் இருக்கிறதுனால இங்கே வந்து டேரெக்டாக அந்த கவு மில்க்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஆவின் மில்க் தான். ஸோ 1 year ஆனதுனால தான் பாப்பாவுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சு கலர் கவர் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். பட் ஆனால் நம்ம பாப்பாவுக்கு வந்து லோ கொலஸ்ட்ரால் லெவல் தான் மில்க் நம்ம வாங்கணும். ஸோ வந்து நம்ம ப்ளூ கலர் வாங்கிக்கலாம், இல்லைனா க்ரீன் கலர் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு பால் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கோம். ஸோ தண்ணி வந்து நான் நிறையவே ஊற்றிட்டேன். ஏன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் இந்த ஆரஞ்சு கலர் கவர் போட்டிருந்த மில்க்கு. ஸோ நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா, பேக்கெட் பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலர் இல்லைனா க்ரீன் கலர் வாங்கிக்கோங்க ஆவின்ட்டு. ஸோ இது மாதிரி ஆரஞ்சு கலர் வாங்காதீங்க. ஏன்னா வந்து இதில் கொலஸ்ட்ரால் வந்து கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேபிஸ்க்கு வந்து நல்லது இல்லை. அதனால் நான் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்களும் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிக்குங்க. இன்றைக்கி வந்து நான் சில்வர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நல்லா பாலை காய்ச்சிக்கணும். ஸோ என் பெரிய பொண்ணுக்குமே வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் வந்து நான் ஃபீட் பண்ணதே இல்லை. சில்வர் பாட்டில் தான். ஸோ இவளுக்குமே வந்து நான் சில்வர் பாட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்போ நாங்கள் 6 monthலேருந்தே நாங்கள் வாங்கியாச்சு. பட் ஆனால் மில்க்கு கொடுக்கறதுலாம் இல்லை. இந்த ஜூஸ் கண்டென்ட்லாம் பொமோகிரானேட் நீங்கள் ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் பொமோகிரானேட் ஜூஸ் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் தான் கொடுப்பேன். தண்ணி கூட வந்து நான் இதில் கொடுக்க மாட்டேன். வெறும் ஜூஸ் மட்டும்தான் கொடுப்பேன். நான் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து மில்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா பொமோகிரானேட் ஜூஸாக கொடுத்ததுனால பால் டக்குன்னு தெரிஞ்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து மில்க் ஊற்றி பாப்பா கொடுத்துட்ருக்கேன். ஸோ பாட்டிலில் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து அதிகங்க. ஒன்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து பாட்டில் ஃபீடில் நம்ம பண்ணுறோன்னா வந்து டெய்லியுமே வந்து எப்போல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம பால் ஊற்றி கொடுக்குறோமோ இல்லைனா தண்ணி ஊற்றி கொடுக்குறோமோ ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 minutes கழிச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ரப்பரில் வந்து ரொம்பவே ஹாட் கொடுக்கக்கூடாது. பட் இதனால சில்வர் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் நல்லாவே வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 2 minutes கழிச்சு ஹாட் வாட்டர் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மில்க் வந்து போர் பண்ணி பாப்பா கொடுங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் சில்வர் பாட்டில் தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில்வர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பாலில் வந்து நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்குது. ஸோ 1 year பேபிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பேக்கெட் பால் இல்லைனா கவு மில்க் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போலாம் பாப்பா வந்து ரொம்பவே வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹேர் கிளிப்ஸ் எடுத்தால் வந்து தலையில் தான் கொடுத்துணுன்னு தலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சீப்பெல்லாம் எதாவது எடுத்தால் கூட தலைக்கு டேரெக்டாக தலைக்கு போகிறாங்க. எந்தெந்த திங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஏசி ரிமோட்னா ஏசி ஆன் பண்ணுறாங்க. டிவி ரிமோட்னா டிவி கிட்ட நேராக வச்சு டிவி ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன செய்கிறோமோ அதே வந்து பாப்பா பார்த்துட்டு அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரான்சிஷன்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து வளரும் போது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து நடக்கிற ஸ்டேஜ்னால் வந்து இந்த வாக்கர் தான். இது வந்து பழசு தான். இது வந்து எங்கள் பெரிய பொண்ணு யூஸ் பண்ணது தான். ஸோ இதையுமே வந்து பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா அவ்வளோ ஜாலியாகிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு வந்து வாக்கர் நடக்க வைக்கிறோம். ஸோ இவ ஜாலியாக இருக்காளோ இல்லையோ, என் தானியா பாப்பா வந்து ரொம்பவே ஜாலியாகிட்டா. இவன் நடக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ ஜாலியாகிட்டாங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. கொஞ்சம் வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, கீழே விழுந்துருவாளா அப்படின்ட்டு. பட் டைட்டாக வந்து கை நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான். இது வந்து வாக்கிங் ஸ்டேஜ் 1 year ஆனதுனால பாப்பாவுக்கு வந்து இன்னும் செல்ஃபாக நடக்க ஆரம்பிக்காததுனால நான் வந்து பாப்பாவுக்கு இதை பழகிறேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க. ஸோ எப்போவுமே வந்து இது மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பேபிஸ் கொடுத்தா வந்து அவங்களுக்கு நல்லாவே பசி எடுக்கும். பாப்பா கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்கள வந்து எங்கேஜாக வச்சுட்டு இருந்தாலே வந்து பேபிஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்து நல்லா தூங்குவாங்க. ஸோ இப்போ என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா
நான் மில்க் கொடுத்து எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் டேட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்ஸை தான் வந்து ஒரு பீஸ் எடுத்து நான் பாப்பாவுக்கு கொடுத்தேன் நான். அதை தான் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இது மாதிரி வந்து கிண்ணத்தில் போட்டு கொடுத்தா கொஞ்ச நேரம் அந்த டேட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் பாப்பா வந்து ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு நான் இப்படி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இது மட்டும்தான் வந்து அவள் கையில் கொடுப்பேன். மற்றபடி எல்லாமே வந்து நான் தான் வந்து ஊட்டி விடுவேன். ஸோ இது மாதிரி டேட்ஸ்லாம் வந்து அவளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் சாப்பிட்ற. பட் என்னென்ன கொஞ்சம் கீழே போடுவாங்க. ஸோ அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே பாதி உள்ளே போகும் பாப்பாவுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து நட்ஸ் போட்டு ஓட்ஸ் கஞ்சி எப்படி கொடுக்குறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டேட்ஸ் எடுத்திருக்கேன், 2 பாதாம் எடுத்திருக்கேன், 2 முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நல்லாவே ஊற வச்சு நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிறேன். ஸோ இதில் வந்து டேட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். வந்து மற்றபடி வந்து நட்ஸ் எல்லாமே வந்து நான் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டம்ளர் அளவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி லைட்டாக வந்து சூடாகும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பாப்பா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க. நான் என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து சஃபலோ ஓட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாப்பா ஓட்ஸ் வந்து 6 மந்த்லேருந்தே நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்ச வந்து நட்ஸை வந்து நட்ஸ் சிரப் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட வந்து அடிஷ்னல் சுகர் சால்ட் எதுவுமே இல்லை. டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நேச்சுரலாக ஸ்வீட் கொடுத்துரும். ஸோ நல்லா கலரி விட்டுக்குங்க. இது மாதிரி லைட்டாக கொதி வரும்போது ஒரு லிட்டர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது சீக்கிரமாக குயிக்காக வந்துடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருக்காதுன்னு பார்க்காதீங்க. ஆற வந்து ஓட்ஸ் வந்து நல்லாவே திக்காக கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ லைட்டாக தான் ஆறி இருக்குது. பட் அதுவுமே நல்லா திக்காரு. எங்கள் பாப்பா இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றோம். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னும் லிக்விடாக கொடுக்குறதா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்காமல் ஃபுட்டு கொடுக்காதீங்க. அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ தாயிரா பாப்பாவுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து நட்ஸ், டேட்ஸு, ஓட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து லைட் ஸ்வீட் டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நல்லாவே ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ நட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போ பேபிஸ்க்கு வந்து இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா 10+ மந்த்லேருந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓட்ஸ் வந்து 6 மந்த்லேயே வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ரொம்பவே ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகுமே சிஸ்டர், பேபிஸ்க்கு எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க. பட் வந்து ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகாது. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் தான் இருக்குது. நீங்கள் 6 மந்த்லேயும் வீக்லி வந்து ட்வைஸ் கூட நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. எக்குக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன்ஸ் வந்து ஓட்ஸில் இருக்குது. ஸோ வந்து ஓட்ஸ் வந்து எஸ்டேட் பண்ணாதீங்க. பேபிஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்ம நட்ஸ் போட்டிருக்கிறதுனால ஸோ ரொம்பவே ஸ்ட்ரென்த்து இது. நான் மோஸ்ட்லி வந்து கஞ்சி ரெசிபிலாம் வந்து பேபிஸ்க்கு வந்து நான் நைட்டில் தான் கொடுப்பேன். ஏன்னா நைட்டில் நல்லா தூங்குவாங்க அப்படின்ட்டு நான் நைட்டில் தான் கஞ்சி ரெசிபிஸ்லாம் கொடுப்பேன். ஸோ நல்லாவே தூங்குவாங்க. ஸ்டொமக் பெயின்லாம் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் ஆயிலெலாம் வந்து நைட்டில் வந்து சேர்க்காமல் இருந்தீங்கனாலே பேபிஸ்க்கு வந்து ஸ்டொமக் பெயின்லாம் வருது. இது மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லாவே தூங்குவாங்க. இப்போ வந்து நான் கவு மில்க் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு டைம் மட்டும் தான் கொடுக்குறேன். ப்ரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஈவினிங் ஒரு டைம் மட்டும்தான் வந்து கவு மில்க் கொடுக்குறேன். ஸோ போக போக ஒரு 1 மந்த் கழிச்சு வந்து 2 டைம்ஸ் மார்னிங் ஈவினிங் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு எப்படி செட் ஆகுது. இது வரைக்குமே பாப்பாவுக்கு வந்து லூஸ் மோஷனில் எதுவுமே ஆகலை. ஸோ நிறைய பேபிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பேக்கெட் பால் இல்லை கவு மில்க்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா லூஸ் மோஷனில் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பேபி செட் ஆகுதா பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து கவு மில்க் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். தாயிரா பாப்பாவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இது வரைக்குமே வந்து லூஸ் மோஷன் அதெல்லாம் வந்து எதுவுமே ஆகலை பாப்பாவுக்கு. ஸோ உங்கள் பேபிஸ்க்கும் நீங்கள் பார்த்து அதை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். See you next video. Good night.